வணக்கம், அனைவருக்கும் காலை வணக்கம். நாம இன்னைக்கு என்ன தேதி? 12/7/2024. இன்னைக்கு இருந்து நம்ம அகாடமியில இந்தி சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கறதுக்கு நாம ஒரு வாத்தியார் நம்ம பிடிச்சி வச்சிருக்கிறோம். அவர் வினோத். இன்னைக்கு தான் வினோத்னு ஒரு ஜட்ஜை பதிவேற்க வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்தேன். இன்னொரு வினோத்தை ரெடி பண்றோம். இப்போ வாத்தியார் வினோத் வாங்க. இவர் தான் தம்பி வினோத். இவர் சமஸ்கிருதத்திலையும் இந்திலையும் புலமை பெற்றிருக்காரு. இவரோட அறிவை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்தி கத்துக்கிறோம், டெல்லியில ஆபீஸ் போடுறோம், சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றோம். இதுதான் நம்ம ஃபியூச்சர் பிளான். அதுக்காக இன்னைக்கு தம்பி நமக்கு என்ன பண்றாரு, இந்தியும் சமஸ்கிருதமும் கத்துக் கொடுக்குறாரு. இப்ப சட்டம்லாம் வேற சமஸ்கிருதத்துல பேர் வைக்கிறாங்க, மல்லு கட்ட முடியும் உங்களால. அதனால இந்தியும் சமஸ்கிருதமும் கத்துக்கிறோம், சுப்ரீம் கோர்ட் போறோம். ஓகேவா? சூப்பர். நாம பூரா பீகார், குஜராத் எந்த ஊர்னாலும் கேஸ் வாங்குறோம், அடிக்கிறோம். சரியா? நலம் பெருக, எல்லாம் வல்ல ஈசன் அருளால 30 நாள்ல இந்தி கத்துக்கணும். நாம என்ன பண்றோம், நாம போய் டெல்லியில போய் இந்தி படம் பார்க்க போறோம். சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். வாங்க, இத காதல் போட்டுக்கோங்க. ஓகே, நீங்க பேசலாம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் சாருக்கு மட்டும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஃபர்ஸ்ட் சான்ஸ் தான் எல்லாமே. சாருக்கு மட்டும் நன்றி தெரிவிச்சு நம்ம டைரக்டா கிளாஸுக்கு போயிடலாம். என்னுடைய பெயர் வினோத். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ல LSRW தான். ஃபர்ஸ்ட் லிசனிங் தான். கேக்குதுங்களா? கேக்குது. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ல பேசிக்ல இருந்து தான் போக போறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான். ரைட்டிங்கு, ஸ்பீக்கிங்கு, ரீடிங் எல்லாமே ஆக்சுவலாக வந்துடும். பேசிக் தான். ஒரு லெட்டர்ஸ் மட்டும் நம்ம பைஹார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த் எடுக்கும். ஓகேங்களா? லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கிராமர், இந்த சைடு ஒக்காபரிஸ். அப்போ நம்மளுக்கு LSRW ஃபர்ஸ்ட் லிசனிங். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். ஒரு லாங்குவேஜ் லெட்டர்ஸ் எப்படி எழுதுறேன், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், அது மட்டும் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்பவும் போல ஸ்பீக்கிங் அதை சொல்லி பார்க்கணும். நெக்ஸ்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் எழுதி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் நம்ம எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல வவல்ஸ் தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஹிந்தி கிளாஸ்ல எழுதுனுங்களா? ஸ்வர் வவல்ஸ் எழுதிட்டீங்களா? ஆக்சுவலா இப்ப பார்க்க போறது ஸ்வர். இதுக்கு பேரு ஸ்வர். ஸ்வர்னா வவல்ஸ், உயிரெழுத்துக்கள்னு அர்த்தம். சும்மா ரஃபா கோட் போறேன். ஃபர்ஸ்ட் ரூல்டு நோட்ல எழுதுறதா நம்மளுக்கு பெஸ்ட். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் அழகா வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆ. எப்படி எழுதுறேன்னு மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 மாதிரி போட்டு கையை எடுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல்ல இருந்து இப்படி போயிட்டு மேல் கோட்டை டச் பண்ணிட்டு கீழே கையை எடுத்துறேன். அப்புறம் எண்டிங் லைன். இதுக்கு பேரு பிரான்ஸ்ல சரஸ்வதி ரேகான்னு சொல்லுவாங்க. ரேகானா கோடுன்னு அர்த்தம். அது எண்டிங் லைன், லாஸ்டா ஃபைனலா. இது போட்டா அந்த வேர்டு முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஒரு வேர்டு எழுதுனதுக்கு அப்புறம் மேல அந்த கோடு போடும். இந்த லிபி எல்லாத்துக்கும் ஒன்னா தான் இருக்கும். சான்ஸ்கிருது, உருது, குஜராத்தி, மராட்டி எல்லாத்துக்குமே தேவநாகரி லிபின்னு பேரு. எல்லாத்துக்கும் ஒன்னா தான் இருக்கும். எப்படி இங்கிலீஷ், பிரெஞ்சு இதெல்லாம் ஒன்னா இருக்கும், அது மாதிரி நம்மளுக்கு இந்த தேவநாகரி லிபியில எல்லாம் ஒன்னா இருக்கும். திராவிடியன் லாங்குவேஜ், ஆரியன் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுதான். ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதுற ஃபார்ம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 மாதிரி போட்டுறணும். 2 கோட்டை டச் பண்ணி தான் எழுதணும். ஏன் அப்படின்னா நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் கோட்டு மேல எழுதுவோம். ஒரு லைன் இருக்குன்னா கோட்டு மேல எழுதுவோம். பட் இது கோட்டு கீழே தான் எழுதுவோம். அது பேர் ஹேங்கிங் லெட்டர்ஸ் பேர். கோட்டு கீழே தான் எழுதுவோம். இதுல கீழே சிம்பிள்ஸ் லெட்டர்ஸ்க்கு கீழேயும் சிம்பிள்ஸ் வரும், லெட்டர்ஸ்க்கு மேலேயும் சிம்பிள்ஸ் வரும். ஸோ அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ரூல்டு நோட்ல ப்ராக்டிஸ் பண்றது தான் பெஸ்ட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 போடணும், கையை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இங்க இருந்து இப்படி போயிட்டு மேல் கோட்டை டச் பண்ணிட்டு கீழே கையை எடுத்துட்டு லாஸ்ட்ல இப்படி எண்டிங் லைன் போட்டுறேன். இது ஆ. ஆ. ஓகேங்களா?
இது நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப இதாக தான் இருக்கும். என்னடா ஆனா ஆவனா படிக்கிற மாதிரியே அப்படிங்கிற இருக்கும். ஸ்டார்டிங் நம்ம லெட்டர்ஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஈஸியா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். ஹிந்தி வந்து ஈஸி தான், இங்கிலீஷை விட ஹிந்தி ஈஸி தான். தமிழ் மாதிரியே தான் கிராமர் இருக்கும். இப்போ அவன் வருகிறான் அப்படின்னா இப்போ நான் வருகிறேன் அப்படின்னா ஹிந்தியில மயம் ஆத்தாகும், அந்த வருகிறேன் பின்னாடி தான் வரும். இப்போ இங்கிலீஷ் மாதிரி வராது. இங்கிலீஷ்ல வந்து வெறுப்பு எல்லாம் முன்னாடி வந்துடும். ஐம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு வெறுப்பு முன்னாடி வந்துடும். ஆனால் நான் பள்ளிக்கூடம் போகிறேன் வெறுப்பு வந்து ஹிந்தியிலும் தமிழும் பின்னாடி தான் வரும். அப்போ வந்து ஈஸியா தான் இருக்கும். இங்கிலீஷை கம்பேர் பண்ணும்போது வெறுப்பு வந்து ஈஸியா தான் இருக்கும். ஈஸியா கத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆ நெக்ஸ்ட் வந்து ஆ, இதே மாதிரி 3 போட்டுட்டு கையை எடுத்துட்டு இங்கிருந்து இப்படி போயிட்டு மேல்கோட்டை டச் பண்ணிட்டு கீழே வரேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டிங் லைன், பக்கத்துல ஒரு கோடு, கையை எடுத்துறேன். அப்புறம் ஒரு எண்டிங் லைன். இது வந்து ஆ நெடில். ஆ ஆ ஓகேங்களா? ஆ ஆ ஒன்றும் இல்லை, பக்கத்துல ஒரு கோடு மட்டும் போட்டா போதும். ஆ போட்டு பக்கத்துல ஒரு கோடு மட்டும் போட்டா ஆவாயிரும். நெக்ஸ்ட் வந்து இ, புரியுது? சின்னதா மேல் கவனிச்சுக்கோங்க, மேல் கோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். சின்னதா ஒரு கோடு எஸ் மாதிரி போட்டு இங்க கீழே வரணும் இப்படி. சரிங்களா? சின்னதா ஒரு கோடு எஸ் மாதிரி வந்துட்டு கீழே இப்படி வரணும். அப்புறம் எண்டிங் லைன். இ ஆ ஆ இ. நெக்ஸ்ட் இ. இது இ அப்படியே போட்டுட்டு மேல வந்து ஒரு கர்வு. இது வந்து இ. சின்னதா இப்படி ஒரு வளைவு கர்வு மேல ரைட் சைடு, நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு சின்னதா ஒரு கர்வு போடணும். கோட்டுக்கு மேல இ. ஈக்கு ஈக்கும் பெரிய டிஃபரெண்ட்லாம் கிடையாது, இந்த கர்வு மட்டும் தான் டிஃபரெண்ட். இது வந்து இ, இது வந்து இ. ஆ ஆ இ இ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உ. உ வந்து ரொம்ப ஈஸி தான், 3 மட்டும் போட்டா போதும். அப்புறம் எண்டிங் லைன். உ, புரியுது? நெக்ஸ்ட் வந்து ஊ. ஊ போட்டு இங்க இருந்து கை எடுத்துட்டு இப்படி சென்டர்ல இந்த கருவை வந்து இப்படி ஊ போட்டு இங்க இப்படி போடுறோம் எண்டிங் லைன். இந்த எண்டிங் லைன் வந்து டச் பண்ணணும். எப்பவுமே லெட்டர் வந்து எண்டிங் லைன் வந்து டச் பண்ணணும். இந்த கோட்டு மேலே எண்டிங் லைன் போட்டுருங்க. ஊ. இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆ ஆ இ இ உ ஊ. நெக்ஸ்ட் வந்து ரு. கவனிச்சுக்கோங்க, மேல் கோட்ல இருந்து இந்த சென்டர் வரைக்கும், அதாவது லெஃப்ட் டு ரைட் இப்படி கோடு கிழிக்கிறேன். கை எடுத்துறேன். மேல் கோட்ல இருந்து நமக்கு ரைட் சைடு கீழே சென்டர் வரைக்கும் கோடு கிழிக்கிறேன், கையை எடுத்துறேன். இங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணுமோ அதுக்கு நேரா கீழ்கோட்ல ஸ்டார்ட் பண்றேன். இந்த கோட்டை டச் பண்ணிட்டே மேல போறேன். மேல போயிட்டு கையை எடுக்காம அப்படியே கீழே வளைஞ்சு நேரா கீழே வந்து சின்னதா சி மாதிரி போட்டு இப்படி முடிச்சிடறேன். முடிச்சுட்டு கையை எடுத்துறேன். கையை எடுத்துட்டு இங்க ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நேரா மேல் கோட்ல இருந்து ஒரு கோடு, கையை எடுத்துறேன். நெக்ஸ்ட் எண்டிங் லைன். இது வந்து என்ன லெட்டர்னா இக்ரு ரு ரி. ஆக்சுவலா இது பேரே ஸ்பெஷல் லெட்டர்ஸ். ஸ்பெஷல் லெட்டர் அது வந்து 3 ப்ரொனவுன்ஸ் இருக்கும். ஒன்றும் இல்லை, மேல் கோட்ல இருந்து இப்படி கீழே ஒரு கோடு, கையை எடுத்துறேன். எங்க ஸ்டார்ட் பண்ணுமோ அதுக்கு நேரம் இந்த கோட்டை டச் பண்ணிட்டே மேல் கோட்டை போய் கையை எடுக்காம அப்படியே லெஃப்ட் சைடு வளைவு, கையை எடுக்காம வளைஞ்சிட்டு வந்து கீழ் கோட்டுக்கு வந்துட்டு சி மாதிரி இப்படி போட்டு முடிச்சுட்டு எங்க இந்த டச் பண்ணுமோ அங்க மேல இருந்து ஒரு கோடு போட்டுட்டு லாஸ்ட்ல எண்டிங் லைன் போட்டுறேன். ரூ. ரூ இல்லாட்டி ரி. ஸ்டார்டிங்ல இப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். புக்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாலாம் இருக்கும். எப்படி டிஃப்ரெண்டா இருக்குன்னா, இது ஸ்ட்ரைட்டா வந்திருக்காது, இப்படி வந்துட்டு இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம எழுதுற லெட்டர்ஸே வந்து ஒவ்வொரு ஹேண்ட் ரைட்டிங்கும் டிஃபர் ஆகும். இப்போ காந்திஜிலாம் ஒவ்வொரு மாதிரி கிருக்குவார், அவங்க லெட்டர் லெஃப்ட் சைட்ல எழுதுவாங்க, அந்த மாதிரி டிஃபர் ஆகும். பெஸ்ட் எழுதுற ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் வந்து ரூ. இக்ரு ரூ ரி. இது ஓகே, இது புரிஞ்சுதுங்களா? மேல் கோட்ல இருந்து ஒரு கோடு, திருப்பி கீழ் கோட்ல இருந்து இதை டச் பண்ணிட்டு மேல போறேன். கையை எடுக்காம திருப்பி வளையிறேன். திருப்பி சின்னதா சி போடுறேன். திருப்பி கையை எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு கோடு, திருப்பி எண்டிங் லைன். ரூ. ஆ
ஆ இ ஈ உ ஊ ரு. இக்ரு இல்லாட்டி ரு. ஓகேங்களா? இதுல வந்து நம்மளுக்கு தமிழ்ல இருக்க லெட்டர்ஸ் அப்படியே தான், அந்த ரூ மட்டும் ஆனா இருக்காது தமிழ்ல. நெக்ஸ்ட் அ ஆ இ ஈ உ ரு. நெக்ஸ்ட் ஏ. ஏ வெரி சிம்பிள் தான், இங்கிலீஷ்ல போடுற எல். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு சின்னதா இப்படி ஆப்போசிட்ல போட்டு இப்படி எண்டிங் லைன் கோடு போட்டோம்னா ஏ நெடில். ஏல குறில் கிடையாது, ஹிந்தியில வந்து குறில் இல்ல, நெடில் லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஏ. இது புரிஞ்சுதுங்களா? ஏ. ஏ சிம்பிள். இங்க ஆப்போசிட்ல இப்படி சின்னதா, இது சின்னதா தான் இருக்கணும் எண்டிங் லைன். ஏ. நெக்ஸ்ட் இந்த ஏவை அப்படியே போட்டு, இந்த ஏவை அப்படியே போட்டு ஒரு ஹார்ன், ஒரு கொம்பு லெஃப்ட் சைட்ல இருந்து இப்படி இதுல டச் ஆகணும் எண்டிங் லைன். இது வந்து ஐ நெடில். இனிமே வர்றது எல்லாமே நெடில் தான் வரும். ஐ. இது என்னன்னா, இது வந்து இந்த ஹார்ன் போடுறோம்ல, அது இப்படிதான் போடணும். அதாவது ப்ரொசீஜர் வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வரணும். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க, இப்படி போடுவாங்க. லேட்டஸ்ட் ஃபார்மேட். ஏ ஐ. ஏ ஏ ஆமா, எல்லாத்துக்குமே அந்த எண்டிங் லைன் வந்து எல்லாத்துக்குமே வரணும் கம்பல்சரி. ஏ ஐ. நெக்ஸ்ட் வந்து ஓ. ஆ போட்டோம் இல்லையா, அதை அப்படியே போடுறோம். கையை எடுத்துட்டேன். ஆ ஸ்டாண்டிங் லைன். ஆ ஒரு ஹார்ன் ரெண்டாவது கோட்ல எண்டிங் லைன். இது வந்து ஓ நெடில். ஓ ஹிந்தியில தீர்க்க ஸ்வர்னு பேர், நெடில். ஓ. ஏ ஐ ஓ. நெக்ஸ்ட் ஔ. இதே தான், ஓ போட்டு ஆ ஆ. இங்க ஒரே ஒரு ஹார்ன் போட்டோம் இல்லையா, இங்க ரெண்டு போடுறோம், ரெண்டாவது கோட்ல போடுறோம். ஔ. இங்க ஒரே ஒரு கொம்பு, மேல சிம்பிள். இது எல்லாமே சிம்பிள் தான். இப்படி போடுறது, இப்படி போடுறது, இப்படி. ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இது செகண்ட் லைன்ல தான் வரணும். என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டுட்டு இருப்பாங்க. மிஸ்டேக் ஆகிற சொல்றேன். என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டுட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது இப்படி போடுவாங்க, இங்க ஒண்ணு போடுவாங்க, இங்க ஒண்ணு போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. அதே மாதிரி இப்படி இப்படி போட்டுட்டு இப்படி இங்க இருந்து இப்படி எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஔ. நீங்க நோட் வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு நோட்ல 6 லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க கேப் விட்டு. ரைட் சைடு பேஜ்ல 6 லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க, மார்ஜின்ல ஒரு லெட்டர் எழுதிக்கோங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, மேல இருந்து கீழே எழுதிட்டே வந்துடக்கூடாது. ஆ ஆ ஆ ஆ அப்படி எழுதிட்டே வந்துடக்கூடாது. அப்படி எழுதிட்டே வந்தனும் அப்படின்னா இந்த ஏ வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் ஆயிரும். ஏ வருமா, ஏ வருமா, இல்ல ஐ வருமா, ஓ வருமா, ஓ குறில் வருமா, ஓ நெடில் வருமாங்கிற கன்ஃபியூஸ் வந்து. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல இருக்கு, ஹிந்தி லாங்குவேஜ்ல இல்ல. அப்ப எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா, லெஃப்ட் டு ரைட் எழுதணும். இப்ப ஆ எழுதுறீங்கன்னா ஆ ஆ இ இ உ உ ரு. ஏ ஐ ஓ ஔ அம் அக அப்படி முடிச்சுட்டு தான், ஒரு லைன் முடிச்சுட்டு தான் அடுத்து திருப்பி ஆக்கு வரணும். ஆ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக திருப்பி ஆக்கு வரணும். லெஃப்ட் டு ரைட் தான் பிராக்டிஸ் பண்ணணுமே தவிர்த்து. ஏன்னா அப்படி பிராக்டிஸ் பண்ணாதான் எந்த லெட்டர்ஸ் இது ஏ, இது ஐ, இது ஓன்னு ஞாபகத்துல இருக்கும். இல்லைன்னா இது ஏ குறிலா, இது ஏ நெடிலா, இது ஓ குறிலா, இது ஓ நெடிலா, பைக்கு எடுத்து ஓ தானே ஒரு லெட்டர் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் இப்படிதான் சொல்லி. ஆனா இது என்ன லெட்டர்னு மறந்து போயிடும். இப்படி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் எழுத சொன்னா ஓ ஓ ஓ ஓன்னு ஒரு 10 20 ரூபா 50 ரூபா கூட எழுதிருவான். கடைசியில் அது என்ன லெட்டர்ஸ்னா இது ஓவா இல்ல ஓவான்னு தெரியாது, குறிலா நெடிலான்னு தெரியாது. அப்ப பிராக்டிஸ் பிராக்டிஸ் தான். யூடியூப்ல ஆன்லைன்ல பார்த்தாலே ஹிந்தி மலையாளம் எல்லாமே கத்துக்கலாம். ஆனா எப்படி பிராக்டிஸ் பண்ணுங்கிறதா, எப்படி பிராக்டிஸ் பண்ணா நம்ம சீக்கிரமா அதை படிக்கலாம் அப்படிங்கிறதா. அப்ப இது வந்து லெஃப்ட் டு ரைட் தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓ ஆ ஆ இ இ உ உ ரு. ரு குறில் தான், ரு. ஏ ஐ ஓ ஔ. நெக்ஸ்ட் ஆ போட்டு மேல ஒரு புள்ளி வைக்கிறேன், இந்த கோட்டுக்கு நேரா. இந்த கோட்டுக்கு நேரா ஒரு புள்ளி எண்டிங் லைன். இது வந்து அம் அம் அம்.
அடுத்து வந்து ஆ போட்டு 2 புள்ளி லெட்டருக்கு சைடுல ரைட் சைடுல எண்டிங் லைன். அக அக இது என்னன்னா ஹிந்தியே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஹிந்தி. ஒன்னு வந்து சான்ஸ்கிரிட் பேஸ்டு ஹிந்தி, இன்னொன்னு வந்து உருது பேஸ்டு ஹிந்தி. இதுல சான்ஸ்கிரிட் வந்து இந்த அக சவுண்ட் வந்து நம்ம வந்து சவுண்டா ஆஹா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அந்த வேதத்தெல்லாம் அதுல பார்த்தா ஆஹா அவங்க சொல்றதே அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஐயர் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால இங்க வந்து அக உருது பேஸ்டு ஹிந்தியில அக ஹா சவுண்ட் அக அக. இது என்னன்னா லெட்டர்ஸ்க்கு மேல ஹிந்தி லெட்டர்ஸ்க்கு மேல புள்ளி வைக்கணும். அதாவது அக்சர் கே ஊப்பர்னு சொல்லுவாங்க. லெட்டருக்கு மேல வந்து அப்பாந்த லெட்டர் புள்ளி வைக்கணும். இதை வந்து லெட்டருக்கு சைட் ரைட் ஹேண்ட் சைடுல 2 புள்ளி வைக்கணும். ஆக இந்த 2 தான் புதுசா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆ ஆ இ இ உ உ ரு ஏ ஐ ஓ ஔ அம் ஆக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எரேஸ் பண்ணிட்டுங்க. எல்லாரும் எழுதியாச்சு. இப்ப பாக்குறது வந்து மெய்யெழுத்துக்கள், கான்சோனன்ஸ். இப்ப பார்த்தது ஸ்வர்ரு வவல்ஸ். இப்ப பாக்குறது கான்சோனன்ஸ். இது சும்மா எழுத வேணாம், சும்மா கான்சோனன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. இப்போ வந்து கான்சோனன்ஸ் பார்க்க போறோம். இப்ப நார்மலா தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு கா தான் இருக்கும். இந்த கால தான் நம்ம தமிழ்ல வந்து கேஏ சவுண்டுக்கு இதான் யூஸ் பண்றோம், ஜிஏ சவுண்டுக்கும் இதான் யூஸ் பண்ணுவோம். கேம்லிங், கரூர், காஞ்சிபுரம், காயத்ரி எல்லா சவுண்டுக்குமே நம்மளுக்கு ஒரு கா தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கா தான் போடுவோம். ஆனா ஹிந்தியில வந்து 4 கா இருக்கு செப்பரேட்டாவே. அது கா வருதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா ஆர்டர் எப்படி வரும்னா, நம்ம தமிழ்ல இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் படிச்சிருப்போம். கசட தபரகங்க நம்ம எங்க யாரால வளல. சோ அந்த ஃபார்மெட்ல தான் கசட தபர ஃபார்மெட்ல தான் வரும். ஃபர்ஸ்ட் கா வர்க்க வரும், நெக்ஸ்ட் சா வரும், நெக்ஸ்ட் டா வரும், நெக்ஸ்ட் தா வரும், நெக்ஸ்ட் பா வரும். அந்த அந்த லைன்ல தான் வரும். சோ அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கா வருக. கா வருகனா வருகனா ஒண்ணும் இல்ல, லைன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து கா லைன். இது கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டார்டிங் லைன் மேல இருந்து கீழே ஒரு கோடு, கையை எடுத்துறேன். லெட்டரோட சென்டர் இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அதாவது இப்படி போட்டு எண்டிங் லைன் கா கா. அதாவது ஒரு கோடு மேல இருந்து கீழே ஒரு கோடு, கையை எடுத்துறேன். சென்டர்ல இருந்து இப்படி ஒரு கரு போட்டு திருப்பி கையை எடுக்காம இங்க எட்ட திருப்பி போடுற மாதிரி அவ்வளவு. அப்புறம் கை எடுக்கணும், அப்புறம் எண்டிங் லைன் கா. இது வந்து கா. நெக்ஸ்ட் கவனிச்சுக்கோங்க. மேல் கோட்ல டச் பண்றேன். இப்படி வந்து இப்படி வந்து டெஸ்ட் இப்படி மேல் கோட்ல இருந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்படி போட்டு கையை எடுத்துட்டு சென்டர்ல இருந்து உள்ள வரணும். அதாவது இதான் லெட்டர். இது வந்து இக்கு க. அதாவது இது வந்து கேஏ, இது வந்து கேஹெச்ஏ. ப்ரொனவுன்ஸ் வந்து கா க கா க கர் கர்னா ஹேண்ட். கர்கோஸ் கர்கோஸ்னா ராபிட் முயல். ப்ரொனவுன்ஸ் தான், ஒரு ப்ரொனவுன்ஸ்ல டிஃபரெண்ட் மாறிடும். கர்னா ஹேண்ட், கர்னா ஹவுஸ். ஒரு கா க. நெக்ஸ்ட் கா. ஜே மாதிரி போட்டு ஜே ஜே மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு ஸ்டாண்டிங் லைன், எண்டிங் லைன்.
ஜிஏ சவுண்ட். க க அடி வயித்துல இருந்து வரணும், ஸ்டொமக்ல இருந்து வரணும். இது ரெண்டும் மவுத்ல இருந்து வந்தா போதும். கா க நீ சொல்லி பாத்தீங்கன்னா த்ரோட்ல வச்சு சொல்லி பாத்தீங்கன்னா தெரியும், சொல்றேன். இது வந்து வாயில இருந்து வரும், இது வந்து அடுத்த ரெண்டு வருது ஸ்டொமக்ல இருந்து ப்ரொனவுன்ஸ் சவுண்ட் வரணும். க. நெக்ஸ்ட் வந்து க. ஈ மாதிரி போடும், ஸ்மால் இப்படி ஈ மாதிரி போட்டு அப்படியே கையெடுக்காம மேல போயிட்டு திருப்பி கீழே வரணும் ஒரு கோடு, எண்டிங் லைன். க க. ஜிஹெச் ஜிஹெச் அதாவது இப்படி. க. நெக்ஸ்ட் நான் வந்து சின்னதா இப்படி ஒரு கோடு எஸ் இந்த இடத்துல. சின்னதா ஒரு கோடு எஸ். இந்த எந்த இடத்துல வளைக்கிறோம் இல்லையா அந்த இடத்துல சின்னதா ஒரு புள்ளி, எண்டிங் லைன். ngா ngா. இதுக்கு பேர் காவர்க்குன்னு பேரு. காவர். கா க க க ngா. இந்த ரெண்டு இந்த அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் தேர்டு லெட்டருக்கும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம், நார்மலா சொன்னா போதும். கா க. என்ன டிஃபரெண்ட்னா ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டருக்கும், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வாயில இருந்தா ஸ்டார்ட் ஆகும், அந்த ப்ரொனவுன்ஸ் சவுண்டே வாயில இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். சொல்லி ஆமா ஓகல இருந்து ஒரு கா, அவ்வளவுதான். ஆனா இந்த இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா வயிற்றுல இருந்து ஸ்டார்ட், க அடி வயிற்றுல இருந்து சவுண்ட் வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இது வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும், க இங்க அதிரும் ஓகல்ல. இதுவும் அப்படிதான், க அப்படின்னு சொல்லணும். இது வந்து ngா. ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லெட்டரும் வாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும், இந்த லெட்டரும் அடி வயிற்றுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், ப்ரொனவுன்ஸ் வரணும். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டருக்கும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை, நார்மலா சொன்னா போதும். செகண்ட் லெட்டருக்கும் தேர்ட் லெட்டருக்கும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், அழுத்தி சொல்லணும். சொல்லி பாருங்க வரும். கா க க க ngா. கா க க க ngா. ஓகேங்க. ngா ஞா, ngா ngா அதாவது என்ஜிஏ சவுண்ட். அடுத்து வரக்கூடிய ஞா வந்து ஜிஎன்ஏ, என்ஜிஏ ஜிஎன்ஏ. ஓகேங்களா? கா 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 ngா. அடுத்து இது வந்து கா வருக, நெக்ஸ்ட் வந்து சா வருக. சா. ரெண்டு லெட்டருக்கும் இடையில பெட்வீன்ல சின்னதா ஒரு கோடு, கை எடுக்காம சின்னதா ஒரு கோடு போட்டு சின்னதா அப்படி வளைய வளைஞ்சு மேல போயிட்டு கீழே வரணும், அப்புறம் எண்டிங் லைன். இது வந்து சா. சா. சின்னதா சென்டர்ல சின்னதா ஒரு கோடு, சின்ன திருப்பி இல்ல போன கோட்ல இருந்து திருப்பி ரிட்டர்ன் வரும், இப்படி போயிட்டு திருப்பி இதுலயே தான் ரிட்டர்ன் வரும், அந்த கோட்லயே. ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு கோடு போடுறோம், அந்த கோட்லயே ரிட்டர்ன் வரும், இப்படி வந்துட்டு திருப்பி மேல போயிட்டு கீழே வரணும், பெண்டிங் லைன். சா சா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஷா. ஈ மாதிரி இந்த இடத்துல போட்டோம்ல அதே மாதிரி தான், அது ஈ மாதிரி வந்துட்டு போயிட்டு இந்த இடத்துல சின்னதா உள்ள வளைக்கணும், இப்படி வளைச்சிட்டு கையை எடுத்துறேன், கையை எடுத்துட்டு மேல இருந்து இப்படி ஒரு கோட்டு போட்டு இதை நினைக்கிறேன், எண்டிங் லைன். ஷ ஷ. நம்ம நார்மலா தமிழ்ல ஒரு சா தான், இதுல திருப்பி நாலு சா வருது, எல்லாமே நாலு நாள் வரும். எண்டிங் லைன் எல்லாத்துக்கும் எண்டிங் லைன் வரும், எண்டிங் லைன் எழுதாம இருக்கக்கூடாது, கம்பல்சரி எல்லாத்துக்கும் எண்டிங் லைன். அந்த எண்டிங் லைன் வரலன்னா இது வந்து எப்படின்னா, எண்டிங் லைன் வரலன்னா என்ன ஆகும்னா, நாளைக்கு ஒரு வேர்டு எழுதும் போது இப்ப ஆமா இப்ப கர்ஜா தாயின்னு எழுதுறோம் அப்படின்னா இப்படி எழுதுனா, இப்ப நம்ம எழுதாம கூட எழுதலாம். இப்ப எக்ஸாம் எழுதும்போது என்ன பண்ணா, இது சேர்த்து எழுதினா ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே கூட போட்டுரும், வேர்டு வந்து நம்மளுக்கு எந்த வேர்டு எங்க பிரியுதுன்னு தெரியாது. இப்ப தமிழ்ல தெரியும், அது ஹிந்திலும் தெரியாம போயிடும். அது போட்டோம் அப்படின்னா இது ஒரு வேர்டு, இது ஒரு வேர்டு, இது ஒரு. சா ஷா. நெக்ஸ்ட் ஜா. ஜா எப்படின்னா யூ மாதிரி சென்ட்ரல் இருந்து ஸ்டார்ட் பண்றேன், இப்படி போட்டு இப்படி போய் ஜா. ஜேஏ சவுண்ட். ஜேஏ. யூ மாதிரி இப்படி போட்டு போடு, இப்படி போடு. ஜா. நெக்ஸ்ட் ஈ போட்டோம்ல அந்த ஈ மாதிரி போடு. இது வந்து ஈ ஈ போட்டோமா, ஈ போட்டுட்டு இந்த ஈல சென்டர்ல இருந்து இப்படி எடுத்துட்டு வந்து மேல போயிட்டு கீழே வர. ஜா. ஜேஹெச்ஏ சவுண்ட். ஜா.
சா சா ஜா ஜா. நெக்ஸ்ட் ஞா. ஞா எப்படின்னா சென்டர்ல இப்படி போட்டு கையை எடுத்துட்டு இங்க இருந்து இப்படி ஞா. ஓகேங்க. சா ஷா. இது என்னன்னா ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு லெட்டர் எழுதி வைக்கோங்க. ஒரு சின்ன நோட் இருந்தா போதும். ஒவ்வொரு பேஜ்லயும் ஒவ்வொரு வரிசை எழுதி வச்சிட்டீங்கன்னா திருப்பி அந்த லைன் பூரா ப்ராக்டிஸ் பண்றது கரெக்டா இருக்கும். எப்பவுமே இதுக்கு பேரு, அதனாலதான் பேரு எண்டிங் லைன். எப்பவுமே அந்த லெட்டர் எழுதிட்டு தான் அந்த கோடு போடணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கோடு போட்டுறக்கூடாது. ஒவ்வொரு பேஜ்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சுன்னா அப்படி அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கா சொல்லிக்கிட்டே லெஃப்ட் டு ரைட் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். கா க க க ஸ்டூடெண்ட் சொல்லும் போது பார்த்தா கக்கா கங்கா சச்சா சச்சா கெங்க கங்கா பாப்பா பாப்பாவாங்க. லெஃப்ட் ரைட் அவங்க வேகமா சொல்லும் போது அப்படி சொல்லக்கூடாது. பொறுமையா சொன்னாதான் சவுண்டோட டிஃப்ரெண்ட் ப்ரொனவுன்ஸோட டிஃப்ரெண்ட் தெரியும். கா லெஃப்ட் ரைட் எழுவு ப்ராக்டிஸ் பண்ணு. கா க க க ஙா சா ஷா ஜா ஜா ஞா. அடுத்து டா வருது. இதை எரேஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கா வருக சா வருக. நெக்ஸ்ட் டா. டா வருக. டா லைன். டா வருது. ஓகேங்களா. மேல் கோட்ல இருந்து சின்னதா ஒரு கோடு. டா டிஏ சவுண்ட். இது எப்படின்னா இங்க இருந்து கோடு போடுறோம்னா இந்த சி போடணும். இது வரைக்கும் தான் வரணும் கரெக்டா. ஒரு ஹூக்கு கொக்கி மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் தான் வரணும். என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு தூரம் போடுவாங்க. இல்லைன்னா இப்படி போடுவாங்க. இங்க 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 இது வரைக்கும் நேரா, இதுக்கு நேரா அது வரைக்கும் வந்தா போதும். டா டா டா. நெக்ஸ்ட் வந்து டா. இதே மாதிரி டாவருக்கு ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்படி சின்னதா ஒரு கோடு போட்டு, ஓகேங்களா, ரவுண்டு தான். சின்னதா ஒரு கோடு போட்டு ஒரு கை எடுக்க அப்படி ஒரு ரவுண்டு. ஓகேங்களா. எண்டிங் லைன். டா. அடுத்தே சொல்லுங்க முன்னாடி ஒரு டா டா டா. தண்டா. தண்டாபாணி. தண்டா ஹோல்ட். டமாட்டர். ஆமா ஹோல்ட் வாட்டர். டமாட்டர். ஃபர்ஸ்ட் டா வந்து டமாட்டர். அது மாதிரி டமாட்டர் தக்காளி. இது டா. தண்டா. தண்டா தண்டான கோல்ட். டா. நெக்ஸ்ட் வந்து டா. அடி வைத்திருந்தோம். டா. சின்னதா ஒரு கோடு எஸ் மாதிரி போட்டணும். அவ்வளவுதான். மேல எண்டிங் லைன். அதாவது டிஏ சவுண்ட். டா 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 டா. நெக்ஸ்ட் இந்த டா மாதிரியே தான் போடணும். ஆனா சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும் வரும். ஒரு சின்ன கோடு இப்படி போட்டு இப்படி போட்டணும். இது வந்து டா டா. இதுல என்ன மிஸ்டேக்னா இந்த இது போடுறது வந்து இதோட முடிஞ்சிடணும். இதுக்கு கீழே வந்து வந்துடக்கூடாது. இப்ப இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா இது கீழே வந்துருச்சு அப்படின்னா இது வேற லெட்டர். டான்னு ஒரு லெட்டர் இருக்கு. இல்ல இதை சுளிக்காம விட்டோம்னாலும் வேற லெட்டர் ஆயிரும். இந்த டாவ் ஆயிரும். கண்டிப்பா உள்ள சுழிச்சு விடணும். உள்பக்கமா சுழிச்சு விடணும். ஆனா இப்படி கீழே வந்துடக்கூடாது. இது வரைக்கும் கீழே ஒட்டணும். இது வரைக்கும் டா 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 டா. இது சிம்பிள். யூ போடுறோம். யூ யூ போட்டு பக்கத்துல ஒரு கோடு. நான் 3 சொல்லினா ஜஸ்ட் மேல இருந்து யூ மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு கோடு போட்டா ஆஹா, நான் ம்,
ஜஸ்ட் மேல் கோட்ல இருந்து இப்படி யூ அவ்வளோ கை எடுத்துறேன். யூ யூ போட்டு பக்கத்துல ஒரு கோடு போட்டு போறேன். மேல கோடு எல்லாத்துக்கும் கம்பல்சரி மேல கோடு போடணும். நான் 3 சொல்லிட்டான். டா 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 நான் 3 சொல்லிட்டான். கா தா டா நெக்ஸ்ட் வந்து தா கசடு தபரல் தா வருது. தா வருது. தா வந்து கீழ்கோட்ல இருந்து கீழ இருந்து மேல போயிட்டு தா. இது சில இடத்துல டி ஏன்னு வரும், சில இடத்துல டிஹெச் ஏன்னு வரும். தா கீழ இருந்து கீழ்கோட்ல இருந்து மேல போறேன். ரைட் சைடு ஒரு கோடு, திருப்பி மேல போய் டச் பண்ணிட்டு அந்த கோடு வந்துடும். கீழ இருந்து மேல ரைட் சைடு, மேல இருந்து கீழே ஒரு கோடு, கை எடுத்துறேன். கை எடுக்கவே தேவையில்ல, அவ்வளவுதான். தா நெக்ஸ்ட் தா. ஃபர்ஸ்ட் சுழிச்சு விட போறோம். மேல் கோட்ல இருந்து இப்படி சுழிச்சு விட்டு கீழே வந்து திருப்பி இங்கேயே இப்படி மேல போயிட்டு திருப்பி இங்க இருந்து ஒரு கோடு. தா ஃபர்ஸ்ட் சுழிச்சு விடுறோம். சுழிச்சு விட்டு இங்க இவ்வளவு தூரம் வரோம். வந்துட்டு திருப்பி அதே இதுல இப்படி மேல போயிட்டு திருப்பி இருக்கீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சுழிச்சு விட்டுறணும், கண்டிப்பா சுழிச்சு விடணும். சுழிச்சுனா வேற லெட்டரா மாறி, இதே மாதிரி இன்னொரு லெட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் சுழிச்சு விட்டு மேல போயிட்டு தா தா. ஓகேங்க, கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். இது தா, இது தா. தா தா நெக்ஸ்ட் வந்து தா. மேல இருந்து சின்னதா ஒரு கோடு இப்படி வந்துட்டு கீழே இது வரணும் கண்டிப்பா. இதே மாதிரி தான் இது. இது கீழே வராது, இது கீழே வந்திருக்கு பாருங்க. தா டி டிஹெச். தா 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 தா. நெக்ஸ்ட் த. த எப்படின்னா இதுன்னு சொல்லி சொல்லணும். இப்படி சுழிச்சு விட்டு கா போட்டோம்ல, அதே மாதிரிதான். ஆனா அதுல வந்து சுழிச்சுட்டு இருக்க மாட்டோம், அதுல வந்து சுழிச்சுடுறோம். இப்படி போட்டா இது இது வந்து காவாயிரும், அதாவது ஜிஹெச்ஏ சவுண்ட்ல. இதை வந்து சுழிச்சு விட்டுக்க மாட்டோம். ஆனா இதுல என்ன பண்ணணும், இப்படி சுழிச்சு விட்டு அதே மாதிரி த. இப்படி சுழிச்சு விட்டு இதில் இப்படி சுழிச்சு விட்டு இப்படி வந்து இப்படி வந்து மேல போயிட்டு திருப்பி கீழே வந்து போட்டு முடிச்சுட்டு எண்டிங் லைன் த. இன்னும் ஒரே ஒரு லைன் தான் சார் முடிஞ்சா கான்சோனன்ட். ஆமா. தா 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 நா. சென்டர்ல இருந்து ஒரு ரவுண்ட் போட்டு மேல இருந்து கீழே. இது வந்து ரெண்டு நா. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போடுற நந்தினி அதுக்கு வரனா, இன்னொன்று ரெண்டு சுழினா. ரெண்டு நா இருக்கு. தா 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 நா. என்னங்க மேம் லாஸ்ட்டுங்களா? அதான் சென்டர்ல இருந்து ரெண்டு கோட்டுக்கு சென்டர்ல இருந்து இப்படி சொல்லி போட்டு நேரா ரைட் இப்படி வரேன், திரும்பி மேல இருந்து அப்படியே. ஓகேங்களா? இப்படி வந்துட்டு மேல இருந்து கீழே. ஏ ஆ நா. erase பண்ணு. நெக்ஸ்ட் வந்து பா இருக்க. பா. பா வந்து எப்படின்னா மேல் கோட்ல இருந்து இப்படி வந்து கீழே பா. ஒண்ணுல இல்ல, இப்படி யூ மாதிரி போட்டு திருப்பி இதுலயே வரணும். பா
நெக்ஸ்ட் வந்து பா. பா எப்படின்னா மேல இருந்து கீழே ஒரு கோடு, சென்டர் கோடு போட்டு கையை எடுத்துடுறேன். திருப்பி மேல் கோட்ல இருந்து இங்க இருந்து இப்படி வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பி கீழே. ஓகேங்க. அப்புறம் எண்டிங் லைன் பா. இது வந்து பிஹெச்இ இல்லாட்டி எஃப்ஏ. சென்டர் கோடு ஒரு கோடு போட்டு கையை எடுத்துட்டு இங்க இருந்து முடி. இது வந்து சின்னதாகவும் இந்த கேப் பெருசாகவும் ஸ்பேஸ் வந்துடக்கூடாது. ரெண்டும் ஒரே ஒரே மாதிரி இருந்தால் தான் லெட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போட்டு இங்க சின்னதா இங்க ஆரம்பிச்சு இப்படி போடுவாங்க, இல்லாட்டி இங்க இருந்து வந்து இப்படி போடுவாங்க, இல்லாட்டி இப்படி போடுவாங்க. குழந்தைங்க பண்ற மிஸ்டேக்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அந்த ஸ்பேஸ் வந்து. எண்டிங் லைன் பா பா ரெண்டு சவுண்ட் இருக்கு. எஃப்ஏ சவுண்டு ஃபா, பா 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 பா. ஒரு சர்க்கிள் இது வந்துட்டு நான் வந்து கீழே போயிட்டு இப்படி வந்து இடையில ஒரு ஸ்லாஷ் பா. பிஏ சவுண்ட் சும்மா அப்படி இடையில இருந்து இப்படி ஒரு கரு போட்டு மேலே போயிட்டு இப்படி வந்துடுறேன். ஆமா, நடுவில் வந்து இந்த லைன் லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா. இடையில இருந்து இங்க வரேன், இப்படி வந்துட்டு இப்படி மேலே போயிட்டு இப்படி வந்து இப்படி கையை எடுத்துறேன். இங்க இருந்து இப்படி போயிட்டு ஒன்றும் இல்லை, இந்த கருவும் இதுவும் சேருது அவ்வளோதான். போயிட்டு இடையில வந்து இந்த ஸ்லாஷ் போடணும், லெஃப்ட் டு ரைட். கண்டிப்பா இந்த ஸ்லாஷ் போடணும். பாக் போடலன்னா இதுக்கு வேற ஒரு லெட்டர் இருக்கு. பா. நெக்ஸ்ட் வந்து பா. சென்டர்ல இருந்து பிஹெச் இப்படி. இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த உள்ள இருக்க ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கணும், இல்லாட்டி அது தமிழ் ஆவாயிரும். சில புக்ஸ்ல வந்து இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. சில புக்ஸ்ல இப்படி மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆன்சியன் ஹிந்தில போயிட்டு எழுதின ஹிந்தியில இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய லெட்டர்ஸ் இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. தமிழ்லயும் அதே மாதிரி தான், இப்ப தமிழ்ல நிறைய லெட்டர் இல்லை, அந்த மாதிரி ஹிந்திலையும் இது இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து பா இப்படி. ஓகேங்களா. இந்த ஸ்பேஸ் மட்டும் கம்மியா இருக்கும். ஸோ பா ஆமா தான். நெக்ஸ்ட் மா. மா வந்து இங்க இருந்து இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி மா. இங்க இருந்து இப்படி ரைட் சைடு திரு மேல இருந்து கீழே. இல்ல இல்ல ஒண்ணும் இல்லை, இப்படி அவ்வளவுதான் சென்டர். இங்க இருந்து இப்படி வந்துட்டு மா. பா 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 மா. பா 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 மா. நெக்ஸ்ட் வந்து தா போட்டோம்ல அதே மாதிரி தான். இந்த கோட்ல டச் பண்றேன், பாத்துக்கோங்க. இப்படி வந்துட்டு யா. யாரா லாவா. அவ்வளவு அதோட முடிச்சு. ம்? யா. இல்ல அவ்வளவு, இந்த அவ்வளவுதான் லெட்டர்ஸே. கான்சோன்ல வந்து தாவர்கு சாவர்கு டாவர்கு தாவர்கு பாவர்கு எடுத்து யாரா லாவா இருக்கு, சாசாகா இருக்கு, அவ்வளவு லெட்டர்ஸ் முடிஞ்சது. சரி okay. தண்ணி தெரியும் இல்ல போதும். யாரா லாவா வந்து ஓகே ஓகே. யாரா லாவாவும் அப்புறம் சாசா ஒன்னு ரெண்டு லைன் வரும். சாசாகா சா சா சாஹா சா போடுறோம் ரெண்டு சா. ஆ இது வந்து பாவர்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் லெட்டர். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்கன்னா இது வந்து காவர்க. நெக்ஸ்ட் சா. நெக்ஸ்ட் டா. நெக்ஸ்ட் தாவர்க. பாவர்க. அதாவது அதுல இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு பேர் வச்சுட்டாங்க. வருகனா ஒண்ணும் இல்ல, லைன்னு ஒண்ணு. லைன் சா லைன் சா லைன் டா லைன் டா லைன். ஏன்னா 4 லெட்டர்ஸ் இருக்குண்ணா. தாவர்கு சாவர்கு டாவர்கு தாவர்கு.
ஆ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அக க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம. வணக்கம் அப்படின்னா இது வந்து நமஸ்தே, இல்லாட்டி பிரணாம். தேங்க்யூ அப்படின்னா தன்யவாத், இல்லாட்டி சுக்ரியா. சார் தன்யவாத். 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 நன்றி, வணக்கம். Sir, Chukwa, sir.